என்னப்பா ஜோசப், வியட்நாம் காலனின்னு பயமுறுத்துன? ரொம்ப குவைட்நாம் காலனியா தெரியுது. ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்கு. ஐயரே, இது புயலுக்கு முன்னால் இருக்கிற அமைதி. ராவத்தூர் புயல் ஜெயில மையம் கொண்டிருக்கு. அது ரிலீஸ் ஆகி காலனிக்குள்ள வந்து கரையை கடக்கும் போதுதான் தெரியும் எத்தனை கூரை காணாம போகுது, எத்தனை வீட்டு கதவு பறந்து போகுதுன்னு. அவன் துண்டை காண துணியை காணும் ஓட போறான். சரி சரி, எவ்வளவு பாச்சு? 30 ரூபா கொடுங்க சார். 30 ரூபா? இங்க வரதுக்கு 30 ரூபா? அதானே மீட்டரே 20 ரூபா தான் காட்டுது. நான் எப்படி பார்த்தா 10 ரூபா தான் கொடுக்கணும், அதுவே ஜாஸ்தி. ஏண்டா இதனை மீட்டரா கிலோமீட்டராடா? சரி சரி, 20 ரூபா கொடுத்துட்டு வாங்க. இந்தா மீட்டருக்கு மேல 10 ரூபா போட்டு கொடு சார். என்னது? மீட்டருக்கு மேல 10 ரூபா போட்டு கொடு சார். ஓஹோ, நீயே 10 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்குறியா? இந்த எடுத்துக்க. சார், நீ படிச்சவன் தானே, இப்படி பண்ணலாமா? ஏண்டா டேய், இந்தியாவுல படிப்பை எதுக்கு தான் எடுக்கிறது விவசாயே கிடையாதாடா. படிச்ச ஆளுங்களை வேலைக்கு மட்டும் எடுக்காதீங்க, மத்த எல்லாத்துக்கும் எடுங்கடா. இந்த பார், வேணும்னா இந்த 20 ரூபாய் எடுத்துட்டு போ. இல்லையா லிப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார், இந்த காலனிக்கு ஆட்டோக்காரன் ஒருத்த வர மாட்டான். போனா போதுன்னு வந்தா எனக்கு கொடுத்தா வர பிடிக்கும்.